பொன்னால் பொறிந்திட்ட பொற்சடை என்ன பின்னார் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படு வாரில்லைதானே. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னார் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவாரில்லைதானே. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னார் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவாரில்லைதானே. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னார் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவாரில்லைதானே. பொன்னால் பொறிந்திட்ட பொற்சடை பொன்னைப் போல ஒளி வீசும் ஞானச்சடை. இங்கு பொன் என்பது வெறும் உலோகம் அல்ல. சைவ சித்தாந்தத்தில் அது ஞான ஒளியை குறிக்கிறது. சிவனின் சடை என்பது காலத்தை தாண்டிய நிலை, பிரபஞ்ச சக்தியின் ஓட்டம் மற்றும் பரஞானத்தின் வெளிப்பாடு ஆகும். அதாவது அறிவின் பேரொளியாக விளங்கும் பரம்பொருள் என்பது இதன் உள்ளார்ந்த பொருள். பேர்நந்தி எல்லையற்ற ஆனந்தத்தின் வடிவமான பரசிவம். இங்கு நந்தி என்பது காளையை குறிக்கவில்லை, மாறாக ஆனந்தத்தை குறிக்கிறது. சமஸ்கிருத வேர்ச்சொல்லான நந்த் என்பதற்கு மகிழ்த்தல், பேரின்பம் என்று பொருள். எனவே தன்னை உணர்ந்தவர்களுக்கு எல்லையற்ற பேரின்பமாக விளங்கும் பரம்பொருளே பேர்நந்தி எனப்படுகிறார். என்னால் தொழப்படும் எம் இறை என் ஆன்மா வணங்குகின்ற இறைவன். உயிர் தன் மூலத்தை உணர்ந்த பரம்பொருளை நோக்கி திரும்புவதையே இது காட்டுகிறது. இது பக்தியின் உச்சநிலை. தன்னால் தொழப்படுவார் இல்லை, அவனால் வணங்கப்பட வேண்டிய வேறு யாரும் இல்லை. ஒளி தனக்குத்தானே ஒளியாக இருப்பதனால் அதற்கு வேறொரு ஒளி தேவையில்லை. இந்த பாடல் மறைமுகமாக ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. உயிர் இறைவனை வணங்கினாலும் இறுதியில் உயிரும் இறைவனும் வேறல்ல என்ற அனுபவம் சித்திக்கும் போது வணங்குபவன் யார், வணங்கப்படுபவன் யார் என்ற இருமை நிலை டுவாலிட்டி கரைகிறது. அங்கே எஞ்சுவதுதானே என்ற ஒரே பரம்பொருள் மட்டுமே. அதனால்தான் இப்பாடல் தானே என்ற சொல்லோடு முடிகிறது.